இந்த தெய்வச்செய் முன்னாளில் ஆனாவரது அப்பவார்களும் 6 பேரும் தாய்மார்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் சபைக்கு என் மனமான நன்றி கிடந்த வணக்கம். இந்த சபை மட்டும் வந்திருக்கேனே, நான் யாரு? நான் எக்குளத்தில் சேர்ந்தவன். என்ன சொல்றாங்க? ஓடுற இல்ல கண்ண குத்திருவேன் தான். நீங்க யாரு ஐயா? இவ்வளவு ஒரு பட்டையும் கொட்டையுமாக வர்றையே, நீங்க யாரு? ஆமா, என்ன பின்னாடி தேங்காய் மூடி தலையா? தேங்காய் மூடி குடிமி குடிமி. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன அப்படின்னு சொன்னாதானே தெரியும். கண்டுக்குவல்ல? நீ சொன்னீங்கன்னா கண்டுக்குவேன். சொல்லுங்க. அண்ணாது வெள்ளாட்டம் அங்க சீமையில அந்த சீமையில யாரு நீங்க? என்ன பேரு, உங்க பேரு? மேல்நாட்டா சீமையில் இருக்கக்கூடிய என்னோட பெயரோ முத்து ஆச்சாரியார். முத்து ஆச்சாரியாரா? ஆமா. சரி, இந்த முத்து ஆச்சாரியை ஈண்டெடுத்த என் தாய் தந்தை யாரு? யாரு? அடே அப்பா, என்ன ஆடு மேய்க்கிறவங்களா? இப்பதான் தெரியும். அந்த புத்தி போக மாட்டேங்குது. அந்த கரண்ட்ல ஆடவத்துல சுத்தி. ஆமா, அந்த அந்த நேரத்துல யாரு உங்க அப்பா அம்மா? அதெல்லாம் பேசக்கூடாது. அண்ணாக பத்து மாதம்
தத்தாத்தி. ஆமா தாத்தாத்தி இல்ல ஆ, தத்தாத்தி. உங்க அம்மா பேரு? ஆமா உங்க அப்பா பேரு? மாணிக்க ஆச்சாரியார். உங்க அப்பா மாணிவீக்கம் ஆச்சாரியா. மாணி வீக்குமில்ல ஆ, மாணி வீக்குடியா மாணிவீக்கம். ஆண்டா கவுண்டர சொல்லுப்பா. ஆ, மாணிக்க ஆச்சாரியார். ஓ, ஆச்சாரியாரா? ஆமா. சரி சரி சரி. என்னோட பெயர் முத்தாச்சாரி, எங்க அப்பா பேரு மாணிக்காச்சாரி, என் தாயார் பேரு தத்தாத்தி. சரி, இப்படி உங்களுக்கு என்ன தொழில்? அப்படி கேளு. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? கரெக்டா பாயிண்ட் போட புடிச்சிட்டியா? சோறு திங்கிறோம் அப்படிதான் கேட்பேன். நாங்களே என்ன செஞ்சோம்? நீ திங்கிறாலும் உனக்கு தான் தெரியும். சார், அதெல்லாம் குறைக்க பேசக்கூடாது. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை செய்யறீங்க? சொல்லு. அண்டாடு முத்தைய மாத்தனாடு என் தோழமாக ஐயோ அது கொண்டு வர எங்க இருந்தீங்க? முதல்ல எங்க பிறந்தேன்? பிறந்த நாடு எது தெரியுமா? சொந்த நாடு பொன்னுவள நாடு. பொன்னிவள நாடு நீங்க வாழ்ந்த சொந்த நாடு. ஆமா, நான் பிறந்ததே அங்கத்தான் வச்சுக்க. சரி, அங்க பிறந்து அதாவது இப்ப இருக்கிறது எனக்கு என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு தொழிலு பொண்ணு வேலை ஆச்சாரி. பொண்ணு வேலை. ஆமா, பொண்ணுன்னா அப்படி தங்கம். தங்க ஆச்சாரியா? ஆமா. அப்போ ஆ, சீரு சிறப்போட வாழ்ந்து வந்தோம். எங்க பொன்னிவள நாட்டுல? ஆமா. சரி, அந்த பொன்னர சங்கர் இருக்கிறார்களே, கூட பிறந்த ஒரு தங்கை. அது பேர் என்ன? அது பேரு முத்துமாம்பத்தினி ஒரு சொல்லு வாசகி அருகாணி நல்ல தங்கம். அருக்காணி நல்ல தங்கை என்று சொல்லக்கூடியது அவங்க தங்கைக்கு பேரு. ஆமா. சரி, அது நல்ல வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு வந்த உடனே வந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க. எதுக்கு விரல் விடுறது? அடே ஆச்சாரி போடாங்க அப்படின்னாங்க. சரி, என்னங்க நீங்க அங்க அங்க தட்டி போட்டு வேலை செய்யறது நீங்க? ஆமா. என்னங்கன்னு போய் கை கட்டி நின்றேன். ஏய், என் தங்கச்சிக்கு 50 பவுனு ஒரு ஆரம் செய்யணும் அப்படின்னாங்க. ஆரம் என்ன அரைமொழியா? காலத்துல போடுறது கவுண்டரே நம்ம நேட்டப்படி பேசி போடுவாங்க. அரைமொழி தெரியல. அந்த ஆரம் என்ன? நெக்கலஸ். ஆமா, ஆரம். ஆரம். அப்ப நான் என்ன செய்தேன்? சரி சாமி, செஞ்சு தர்றேன். இங்க பாரு, அவங்களுக்கு மிஞ்சணும் கொண்டு போடுவாங்க. ஓஹோ, செஞ்சுனா நல்லபடியா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட மிஞ்சினா முடிச்சிடுவாங்க. அப்படின்னு சரி கொடுங்க அப்படின்னு 50 பவுன் ஒரு காசா கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண? அந்த 50 பவுன் உருக்கிறதுக்கு நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? பவுன் உருக்கிறதுக்கு எங்க போனீங்க? அந்த கோழி நல்லா
பவுனை எல்லாம் 50 பவுனை வாங்கிட்டு அதை உருக்கிறதுக்கு எங்க போன? இங்க பாரு, ஆ. அதை என்னை இருப்பிடத்தில் வச்சுட்டேன். ஆ. உடனே என்ன செய்தேன்? ஆ. யாருமே பார்க்காததுக்கு முன்ன ஷாப்புக்கு போகுது. ஆ. அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு போவேன். சாமத்துல. ஆமா, ஏந்திச்சு போய் போன உடனே பெருத்த தூரம் ஆலமரம். ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஏறிக்குவேன். ஏறின உடனே அந்த தளவு முக்குக்குது இல்ல, ஆலமரத்துக்கு நுனி நுனி நுனி, அதை ஒடிச்சுனா அதுல பால் வரும். சரி, அந்த பாலை என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, சொல்லு. இதை தொடங்குவேன். ஆலமரத்து பால் எதுக்கு இங்க தொட வர? அது சொல்றது கேளு. எதுக்கு தொடங்குவேன்? 2 காலையும் தொடங்குகிறது. சரி, தொடங்கிட்டு வந்த உடனே அடுப்பு போட்டுவேன். அடுப்பு போட்ட உடனே ஏன்னா அந்த தங்கத்தை உருக்கணும்ல. ஆமா. அப்போ என்ன செய்யற? ஒண்ணுக்கு போறியா? உட்காரண்டா, அடுப்பு பத்த வைக்கணும்ல. ஆமா, எப்படி 10 வச்சு ஊதுவ? இரு வரேன். நல்லா செய்ய. அது மாதிரி செஞ்சாதான் அங்க எல்லாத்துக்கும் புரியும். ஆமா ஆமா. என்ன சாப்பிட்டா தெரியலையே. என்ன கீழே கிழிச்சா? இல்ல, வேற கிழிஞ்சிருச்சு. சரி உட்காரு. சரி, நானும் உட்காரணுமா? இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டேன். பத்த வச்சாச்சு. ஊதணும்ல. பாரு, 50 பவுன் உருகி போச்சு. சரி, உருகி போச்சா? இது வந்து அதாவது கம்பி இழுக்கணும்ல. கம்பி இழுத்து ராவணும்ல. அந்த இடத்த எடுத்துக்குவேன். இது ஆலாம் பால் இதுல இருக்குது. இந்த நேருக்கு வச்சுக்குவேன். சும்மா சருக்குன்னு இழுப்பேன். அங்க வர்றதல்ல ஊர்ஜேதல ஒட்டிக்கும். அந்த தூளெல்லாம் இந்த பாலுல ஒட்டிக்கும். ஏன்னா பால் இல்ல கீழே எல்லாம் உளுந்து போயிடும். திருடா அப்படி மேல ஏண்டா திருடா அப்படின்னு அப்படி போட்டுருவேன் அப்படின்னு என்ன கேட்பாங்களே. அந்த கீழே உழுகாம நீ உனக்கு வச்சுக்கிறதுக்கோசரம் நீ அப்படி பால்ல வந்து அதை சருக்குன்னு இழுப்பேன். ஆமா, அத வந்து நான் என்ன செய்வேன்? நெக்கில்ஸ் செஞ்சு விடுவேன். நெக்கில்ஸ் செஞ்சா 50 பவுன்ல 20 பவுன் தான் இருக்கும். அட நாசமா போனவன 50 பவுன் 20 பவுன் தான் இருக்கும். ஆமா, 30 பவுன் யாப்ப விட்டுருவியா? அப்ப என்ன ஆகி போச்சு? என்னாச்சு? ஏய் சம்பவங்களா? ஏய் சம்பவங்களா? ஆறு. அட என்னப்பா? அப்போ உடனே என்ன ஆகி போச்சு? கொண்டு போய் எடை போட்டுருக்காங்க. எடை போட்ட உடனே போய் மறுபடியும் 50 பவுன் அவன் எடை போட்டு வாங்கி போனா அப்படியே போட்டு இல்ல, நான் அப்படி சொல்றேன். அங்கமானா சரி. ஏப்பா அபிஷேரியப்பா. அப்புறம் கொண்டு போன சாமி ஜபர்தஸ்த் நகை பண்ணிட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். எடை போடணும்டா. அப்படிங்கும் போது எனக்கு மூத்திரம் வந்துருச்சு. மூத்திரம் கழிச்சிலே வந்துருச்சு. ஏன் 30 பவுன் தின்னவன சும்மா இருக்குமா? கடமை ஆட்டுது. உடனே அதாவது எடை போடுறேங்கிறாங்களே அப்படின்ட்டு சாமி பொழுது அஷ்டமாயிருச்சு. கடவுள் உதித்தா நாளைக்கு காலையில நானும் வரேங்க, எடையை போட்டுக்கலாம். இப்போ இருட்டாயிருச்சு, இதுல போட்டா தெரியாது. தெரியாது, போட்டாதான் தெரியும். ஆமா. உடனே என்ன பண்ணேன்? சொல்லு. என்ன செஞ்சு வீட்டுல விளக்கு பொருத்தி வச்சுட்டு ராவோட ராவா என் பிள்ளைகளை கூட்டிட்டு தலைவர் மட்டும் மேல் நாட்டுக்கு ஓடி போயிட்டேன். விடிஞ்சாவங்க பொண்ணு கேட்பாங்களே, ஆமா, கலக்கு கேட்பாங்களே, வீட்டுல விளக்கு பத்த வச்சுட்டு பொன்னிவள நாட்டுல இருந்து ராவோட ராவா மேல் நாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா, வந்து பூசியாரி பொய்யும் புலவனார் பொய்யும் இந்த ஆச்சியாரி பொய்க்கு அரை பொய்க்கு ஈடாகாது. பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்யுங்க அரை பொய் ஆகாது. ஆமா, அது எப்படி அரை பொய்? அத்தப்ப சொன்னேன். பூசாரி பொய் எப்படி இருக்கு? புலவனார் பொய் எப்படி இருக்கு? பூசாரி வந்து ஏங்க தேங்காய் வாங்கிட்டு வாங்க, பழம் வாங்கிட்டு வாங்க, பத்தி வச்சு வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் அந்த 2 எடுத்துக்குவாங்க. மேமூடி எடுத்துட்டு கீமூடியை கொடுத்து. ஆமா, அதுதான் எல்லாமே தடத்துல வச்சுட்டுங்க. சாமி கிட்ட வரம் வாங்கி தரேன்னு அவர் புழுவாரு. இது பூசாரி பொய். ஆமா, இந்த புலவனார்னு சொன்னேன், கதை எழுதுறாரு அவரு. ஆமா, அதாவது உண்மையா அவர் பேசுறது இல்ல, பொய் பேசிதான் கதை எழுதுறாரு. ஆமா, அவருடைய ஆசாரி பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும். இந்த ஆசாரி பொய்னா அரை பொய்க்கு ஈடாகாது சொன்ன. எப்படி அந்த பொய்? அதாவது இப்ப சொன்னேன்ல பவனை மறைச்சன்னு, அதாவது அதுல இருந்து நீ கண்டுக்கலாம்.
அது வெளியே சொல்லக்கூடாது. அதாவது ஒரு தங்கத்தை செஞ்சு அதுல ஒரு குண்டு மணியாவது வச்சுக்குங்க. ஆனா திருடிக்கிட்டு எல்லாமே இதுதாங்கன்னு பித்தலாட்டம் பேசி அவங்களை சமாளிச்சிருவீங்க. இதுதான் இந்த கதை. அதுதான் நான் வெளியே சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீங்க நான் தானே இருக்கிறேன். ஐயா பித்தலாட்டக்காரா, அப்படி சொல்லாத கவுண்டர. சரி சரி. இப்ப இந்த தலையூர் பட்டணத்தில் 60 வீட்டு பங்காளிங்க இருக்காங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா பேட்டு கவுண்டருக்கு சரி சரி முத்தா சரி நீ சொன்னா சரி. ஏன்னா நீ அங்கிருந்து வந்திருக்கிற. ஆமா, அவங்களுக்கு எதிரியா இருந்தவன் நீ இவங்களுக்கு உறவாளியா வந்துட்ட. எப்படியும் உங்களை வச்சு அவங்களை கெடுக்கணும்னு உங்களை உறவாடுறாங்க. ஆமா, அதனால நீ வாயை திறந்தா போதும், அவங்க செஞ்சு விடுவாங்க. வாயை திறந்தா போதும் என்னதான்? ஆமா, நீங்க வாயை என்னதான் வாயை திறந்து இதுதான் நானு அதோ வெள்ளக்காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. ஆமா, ஓஹோ பாரு ஓடுறது முசில் 4 காலோட தான் ஓடும். சாமி கவுண்டர ஓடுது பாரு 3 காலோட அந்த முசில் அப்படின்னா ஆமடா முத்தே சரி அப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது. பாரு பொன்னுமலை நாட்டிலிருந்து இப்ப மேல்நாட்டு மேல தலைவர் பட்டணத்தில் குறையெல்லாம் அதை வந்து வருகிறோம். பொன்பொருள் தெரிவித்து என்னடா எனக்கு குறவு பார்த்தாலே தெரியுது. எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு வந்து என்னது அப்படின்னா என் கூட்டுக்காரி எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். என்னடா நகை நல்ல பெருசு அப்படி சொல்லு. அதாவது போகட்டும், இது என் வாழ்க்கை வரலாறு. காய்ச்சம் பறிக்கணும் காசு. பிள்ளைங்க எத்தனை? பொண்ணு 4. 4 பொண்ணு. ஆமா, பசங்க எத்தனை பேரு? 9. 9 பசங்க. ஆமா, 4 பொண்ணுங்க. கணக்கு போட எத்தனை? 13. கணக்கு தெரியாத கொண்டாண்டி இத்தனை பேருக்கு சோறு பண்ணணும்ல. அதாவது இப்ப நீ வந்த நோக்கம் மகாராஜா உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாரு. நான் வேட்டு கொண்டேன் காலி கொண்டேன். ஆமா, என்னவா இருக்கும்? கூப்பிட்டுருக்காங்க. இதா இருக்கும்டா, இதான் இருக்கும். அது இருக்காது, இதா இருக்கு. நீ தப்பு பேசுற. நான் கவுண்டரை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க போலாம்.